இன்றைய பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்ததை விட வாடிக்கையாக இந்த ஆண்டு தைப்பூச திருநாளில் மிகப்பெரிய கூட்டம் திருப்பரங்குன்றத்தில் வந்திருக்கிறது. மக்கள் அலையென கடலான முருகனை வழங்குகிறார்கள். முறையாக மேலும் இன்றைக்கு பௌர்ணமி நாள் ஆகிய மக்கள் கிரிவலம் சுற்றுவதற்காக வந்திருக்கிறார்கள். இந்த பெருங்கூட்டத்தை பாதுகாப்பாக கொண்டு செலுத்த வேண்டிய காவல்துறையின் கடமை. காவல்துறை தவறமாட்டார்கள் என்று முழுக்க நம்புகிறோம். நான் ஏற்கனவே சொன்னபடி பழனி, திருச்செந்தூர் போன்ற முக்கியத்துவத்தை இன்றைக்கு இருக்கிற அரசு செய்வதில்லை திருப்பரங்குன்றத்திற்கு. ஆகவே இந்த திருப்பரங்குன்றத்தின் சிறப்பை அறிந்து கொண்டு அதை புகழுக்கேறிய வகையில, ஏன்னா அங்க பஸ் ஃப்ரீ எல்லாம் பண்றாங்க, பேருந்து கட்டணமே ஃப்ரீயா பண்றாங்க. பட் திருப்பரங்குன்றத்தில் என்ன வசதிகள் செய்ய வேண்டுமோ அதை வருகிற அரசு கண்டிப்பாக செய்யும். அந்த வகையில் இந்த மக்களுக்கு பாதுகாப்பு, உணவு, குடிநீர் எல்லாம் வழங்குவதற்கு பல்வேறு சுய உதவி குழுக்கள் முருக பக்தர்கள் செய்கிறார்கள். பொது வாழ்வில் இருக்கிறவர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து போதுமான அளவு, இன்னும் அதிகமான அளவு அவர்களுக்கு உணவு மற்றும் குடிநீர் வசதியை செய்து தர வேண்டும். அதற்கு எவ்வளவு பேர் எங்க அனுமதி கொடுத்தால் நாங்களே மேக்சிமம் செய்வோம். இருந்தாலும் எல்லாரும் செஞ்சா தான் முடியும். ஒரு தனிப்பட்ட நபர்களோ தனிப்பட்ட இயக்கமோ செய்ய முடியாது. அதை அடுத்த ஆண்டு வரும் ஆண்டு சிறப்பாக இன்னும் உணவு, குடிநீர் மற்றும் போதிய பாதுகாப்புகளை வழங்குவோம். இங்கே போதிய பாதுகாப்பு வழங்கினாலும் உரிய அலுவலர்கள், அரசு அலுவலர்கள் அவர்கள் அன்பாக நடந்து கொள்ள வேண்டும் என்று இருக்கு. அந்த வகையில இதுவரை எந்த குறையும் வரவில்லை. இனிமேல் தொடர்ந்து இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் சோர்வில்லாத சூழ்நிலையில் இந்த முருக பக்தர்களை பாதுகாப்பாக முருகனை வணங்கி அனுப்ப வேண்டியது காவல்துறையின், மாவட்ட நிர்வாகத்தின், இந்து சமய அறநிலையத்துறையின் கடமை, பொறுப்பு. வைகாசி விசாகத்துக்கு தான் இங்க கூட்டம் வரும். இந்த முறை இன்றைக்கு பௌர்ணமி மட்டுமல்ல, திருப்பரங்குன்றத்துக்கு ஒரு சிறப்பு, ஏதோ ஒரு வகையில சிறப்பு ஏற்பட்டிருக்கிறது. திருப்பரங்குன்றம் முருகனுக்கு அந்த ஏற்பட்டிருக்கிற சிறப்பை தடுக்க முடியாது. முறையாக திருப்பரங்குன்றம் அற்புதமான நகர் என்பதை தமிழகம் மட்டுமல்ல உலகம் முழுவதும் இன்றைக்கு தெரிந்து கொள்கிற ஒரு வாய்ப்பு ஏதோ ஒரு சூழ்நிலை வந்திருக்கிறது. ஆகவே அதை எல்லோரும் வரவேற்போம். திருப்பரங்குன்றத்துக்கு கிடைத்த முக்கியத்துவத்தை மக்களையும் வரவேற்போம். வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.